எல்லா நடிகரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. 2 அமாவாசைக்கு தாங்குறாரான்னு பார்ப்போம். விஜயோட பேரை குறிப்பிடாம ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்ன கருத்து இதுல இருந்து ஒண்ணு தெரியுது இல்ல. இப்போ விஜய தங்களுக்கு எதிரானவர்னு திமுக பாக்குறாங்க. முடிஞ்சு போச்சே. இப்ப விஜய் யாருக்கு எதிராக திரும்புறான்னு பாப்போம்னு இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஆர்.எஸ். பாரதி தெளிவுபடுத்திட்டார்ல. விஜயோட வருகை என்பது திமுகவுக்கு எதிரானதுன்னு அவர் சொல்லிட்டார்ல. இன்னும் அது உறுதிப்படுத்தப்படலை. இன்னும் எவ்வளவோ இருக்கு. விஜய் சைட்லயே இந்த பார்வை தெளிவு இன்னும் ஏற்படலை. விஜய் என்ன போற டிஎம்கேயோட போவாரா, தனியா நிற்பாரா, தனி கூட்டணியா, இல்லாட்டி ஏடிஎம்கே பக்கம் ஐக்கியமாவாரா, என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. இப்பத்தானுங்க ஸ்டார்டே பண்ணியிருக்காரு. பட் அதுக்குள்ளே ஆர்.எஸ். பாரதி பிள்ளையார் சொல்லி போட்டதுக்குள்ள கவிதையை எழுதி முடிச்சிட்டாரு. விஜய் தாக்கு பிடிக்கிறாரா பாப்போம்னா தாக்கு பிடிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னா விஜய் திமுகவுக்கு குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அவங்க பார்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்.